பிரதமர் மோடி அவர்கள் அவங்களுக்கு உடன்பட்டா அமமுகவோட சேர்ந்து கூட்டணி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்னு சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு அவர்கிட்ட சாத்தியப்படியா? தான் கேட்கணும், என்கிட்ட கேட்டீங்கன்னா. சேலத்தில் இருக்கக்கூடிய 2 விவசாயிகள் மீது இடி வந்து சம்மன் அனுப்புனாங்க அப்படின்னு சொல்லியான ஒரு தகவல் வந்து ரொம்ப பரபரப்பாக அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டுட்டு இருக்கு. நீங்கள் அமலாக்கத்துறையிட்ட தான் போய் கேள்வி கேட்கணும். இதற்காக திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களை பதவி விலகணும்னு சொல்லி குடியரசுத் தலைவருக்காக ஒரு கடிதமும் அனுப்பியிருக்காங்க. கடிதம் தான் அனுப்பட்டும், பார்க்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏதாவது சட்டம் ஏதாவது இருக்குதா? விவசாயிகளிடத்தில் சரத்பவார் கூட தான் பெரிய விவசாயி. விவசாயின்றதுக்காக சரத்பவார் தப்பு செஞ்சால் கேட்காத இருக்க முடியுமா? சட்டம் இல்லைங்கய்யா. இப்போ சம்மன் அனுப்புறதே பிரச்சனை நீங்க பேசப்படலங்கய்யா. ஆனா அதுலயுமே குறிப்பா எதை பேசுறாங்க அப்படின்னா சம்மன் அமிச்சது நியாயமே இல்லை. பிஹெச்இஎல் நிறுவனத்தை கிட்டத்தட்ட காங்கிரஸ் ஆட்சி, திமுக அங்கம் வகித்த காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி ஒழித்து விட்டது. அயோத்தி ராமர் கோயில் கட்டுறதுங்கிறது பிரச்சனை கிடையாது, அதுக்கு கும்பாபிஷேகம் நடத்துறதும் பிரச்சனை கிடையாது. ஆனா இதனால கடைக்கோடியில இருக்கக்கூடிய மனிதனுக்கு என்ன பயன் அப்படிங்கிற ஒண்ணு இருக்குல்ல. இப்போ எல்லோரும் மின்புற்று இருக்க வேண்டும், நம்ம அதே ராமர் காந்தத்துல கோவில் அமைக்கலாம், அதெல்லாம் கட்டக்கூடாதுன்னு என்ன அர்த்தம்? கேட்குறவங்க என்ன சொல்ற நினைக்கிறாங்கன்னா, யாரும் நல்லா இருக்கக்கூடாது. அக்காட் வாய்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடன் சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பவர் பாஜக மாநில துணைத் தலைவர் திரு நாராயணன் திருப்பதி ஐயா அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். பாஜகவுடைய கூட்டணியில இருந்தாங்க விஜயகாந்த் அவர்கள். அதற்கப்புறமாக ஒரு சில விஷயங்களுக்காக அந்த கூட்டணி தொடர முடியல. இப்போ திரும்பவும் வந்து சமீப காலமா கொஞ்ச நாள் இல்லாம திடீர்னு அவர் பேசுறதுக்கான காரணம் என்ன? ஒருவேளை கேப்டன் அவர்கள் உயிரோடு இருந்திருந்தாங்க அப்படின்னா திரும்ப இந்த மாதிரியான விஷயங்கள் பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்குமா? இல்லை, நான் மறுபடியும் சொல்கிறேன், ஒருவேளை உங்களுக்கு புரியவில்லை என்றால் உங்களுக்கு புரியும்படியாக சொல்கிறேன். ஒருவர் இறந்திருக்கும் பொழுது அவருடைய புகழ் குறித்து பேசுவது என்பது பண்பாடு, அதுதான் கலாச்சாரம், அதுதான் நாகரிகம். அதனால் அவர் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியவர் இறந்திருக்கிறார், அது குறித்து அவர் பேசியிருக்கிறார். ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன். திரு ராஜீவ்காந்தி அவர்கள் இறந்த உடனே அப்பொழுது திரு வாஜ்பாய் அவர்களை குஷ்வந்த் சிங் அவர்கள் பேட்டி எடுக்கிறார். பேட்டி எடுக்கும் பொழுது ராஜீவ்காந்தி அவர்களை பற்றி நீங்கள் ஏதாவது சொல்லுங்கள் என்று சொன்னார். அப்போது திரு வாஜ்பாய் அவர்கள், நான் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த பொழுது திரு ராஜீவ்காந்தி அவர்கள் பிரதமராக இருந்தபோது ஒரு நாள் என்னை பிரதமர் அலுவலகத்துக்கு என்னை அழைத்தார். ஏன்னா அதுதான் மரபு. அப்போது அங்கே அவர் கூப்பிட்டு பேசும்பொழுது, நீங்கள் ஐநா குழுவுக்கு தலைவராக செல்ல வேண்டும் அப்படின்னு சொன்னார். ஏன்னா என்னை எப்படி நீங்கள் ஒரு அப்போசிஷனில் இருக்கிற என்ன போய் சொல்கிறீங்களே? இல்லை இல்லை, நீங்கள் தான் போகணும், நீங்கள் தான் பொருத்தமானாலும். சரி போகிறேன்னு ஒத்துக்கிட்டாங்க. ஒத்துக்கிட்ட பிறகு சொன்னார் திரு ராஜீவ்காந்தி, அப்படியே அங்கே உங்களுக்கு சிறுநீரக அறுவை சிகிச்சைக்காக ஏற்பாடு செய்திருக்கிறேன், தயவுசெய்து நீங்கள் அதற்கும் செல்ல வேண்டும், ஏனென்றால் உங்கள் சேவை இந்த நாட்டிற்கு தேவை அப்படின்னு சொன்னார். என்னால் அதை மறுக்க முடியவில்லை. இன்று நான் வாஜ்பாய் உங்களிடத்தில் பேசிக்கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் அது திரு ராஜீவ்காந்தி அவர்களால் தான் அப்படின்னு பேசினார். எப்போது? ராஜீவ்காந்தி இறந்த உடனே. அப்போது ஒரு மனிதருக்கு அவருடைய நினைவை நாம் போற்றும் பொழுது அரசியலுக்கு அப்பாற்பட்டு, ஏனென்று சொன்னால் இரு கட்சிகளுமே வடதுருவம் தென்துருவம், எது காங்கிரஸும் பாஜகவும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கூட ஒரு மறைந்த ஒரு தலைவர் குறித்த நல்ல விஷயங்களை பேசுவது என்பது தான் நியாயமும் கூட. அதுதான் திரு நரேந்திர மோடி அவர்கள் மக்களுடைய இந்த விஷயத்தை பிரதிபலித்திருக்கிறார். இந்த நேரத்தில் நான் கூட இதை அரசியல் குறித்து பேசி பிரதமர் அவர்கள் திரு விஜயகாந்த் அவர்களுக்கு சூட்டிய அந்த புகழ் மாலையை நான் எந்த விதத்திலும் தடுக்கவோ அல்லது மறைக்கவோ நான் முற்பட மாட்டேன். முழுக்க முழுக்க இது ஒரு நல்ல மனிதனை பற்றி ஒரு நல்ல மனிதர் பேசியதாகத்தான் நான் பார்க்கிறேன். அதனால் இதை நீங்கள் எவ்வளோ முறை அரசியலாக இதை கேட்டாலும் கூட என்னை பொறுத்தவரையில் ஊடகங்கள் பரபரப்புக்காக இந்த மாதிரி பேசுவதை நிறுத்தி கொள்ள வேண்டும். இதை நாம் அனைவருமே இதை புரிந்து கொண்டால்தான் எதிர்காலத்திற்கு அடுத்த தலைமுறைக்கு இது சரியாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ஏன் ஒரு தலைவரை பற்றி இன்னொரு தலைவர் பேசக்கூடாது? தனிப்பட்ட விஷயங்கள் வேறு, அரசியல் வேறு என்ற அந்த நிலைப்பாட்டிற்குள்ளே போகாமல் நாம் அடம்பிடித்து தமிழ்நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறோம் என்று தான் நான் நினைக்கிறேன். சரிங்க ஐயா. இப்போ மோடி அவர்களை சந்திக்கிறதுக்காக பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து வந்தாங்க, பார்த்து பேசினாங்க, குறைந்த நேரங்கள் தான் பேசினாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்களும் பேசப்பட்டுட்டு இருக்கு. பிரதமர் மோடி அவர்கள் அவங்களுக்கு உடன்பட்டா அமமுகவோட சேர்ந்து கூட்டணி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்னு சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு அவர்கிட்ட தான் கேட்கணும், என்கிட்ட கேட்டீங்கன்னா. தேர்தல் காலத்தில் தான்
கூட்டணி குறித்து முடிவெடுக்கப்படும். அதுவும் குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில் இது ஒரு தேசிய கட்சி. அதனால் இறுதி முடிவுகள் எல்லாமே டெல்லி, அதாவது தேசிய தலைமை தான் முடிவெடுக்கும். சரிங்க ஐயா. இப்போ வந்துட்டு சமீபத்துல திருச்சியில இருக்கக்கூடிய சேலத்துல இருக்கக்கூடிய 2 விவசாயிகள் மீது ஈடி வந்து சம்மன் அனுப்புனாங்க அப்படின்னு சொல்லியான ஒரு தகவல் வந்து ரொம்ப பரபரப்பாக அரசியல் வட்டாரங்கள்ல பேசப்பட்டுட்டு இருக்கு. ஆனா இப்போ சமீபமா அதற்கு நிறைய எதிர்ப்புகள் வந்ததுக்கு அப்புறமாக அந்த ஈடி வந்து சம்மனை அனுப்புனதை வந்து திரும்ப பெறுறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இப்போ சமீபத்துல பேசப்பட்டுட்டு இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அது ஐயா? நீங்கள் அமலாக்கத்துறையிட்ட தான் போய் கேள்வி கேட்கணும். அதுக்கு எனக்கு என்ன சம்மந்தம்? இல்லைங்கய்யா, இது மத்திய அரசுக்கு கீழ இருக்கக்கூடிய ஒரு இடம் அதனால என்ன? தானங்கய்யா ஈடி. அமலாக்கத்துறை என்பது சட்டத்திற்கு புறம்பாக யார் நடந்தாலும் கேள்வி கேட்கக்கூடிய உரிமையை பெற்றிருக்கிறார்கள். குறிப்பாக பண மோசடி விவகாரத்தில். அப்படி இருக்கும் பொழுது அங்கே ஏதாவது பிரச்சனைனா அந்த அமலாக்கத்துறையில் தான் பேசணுமே தவிர, ஐ எம் நாட் எ ஸ்போக்ஸ் பர்சன் ஃபார் அமலாக்கத்துறை. நான் ஈடியினுடைய ஸ்போக்ஸ் பர்சன் கிடையாது. அதனால் அவங்க சட்டத்திற்கு எதிராக எதுவும் செய்ய முடியாது. அதனால் இதில் வந்து பல வெஸ்டர்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க நிறைய பேர் இதில் வந்து தலையிடுறாங்கன்னு நான் பார்த்தேன். அதனால் இது அமலாக்கத்துறை அவங்க தே வில் ஹேண்டில் இட். தவறாக செஞ்சிருந்தால் தவறு தான். ஆனால் எதற்காக இந்த விசாரணைக்கு அழைக்கப்பட்டார்கள் என்று நமக்கு தெரியாது. நம்ம கண்ணு காது மூக்கை வச்சு பேசிக்கிட்டு இருக்கோம். அதுதான் விஷயம். அதனால தான் நான் அதை பற்றி கமெண்ட் பண்ண மாட்டேன். அதனுடைய முழு விவரமும் நமக்கு தெரியாது. ஏன்னா அது முழுக்க முழுக்க ஒரு அமலாக்கத்துறை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். ஆனால் அவர்கள் தான் அதற்கு விளக்கம் அளிக்க வேண்டும், விளக்கம் அளிப்பார்கள். இதற்காக திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களை பதவி விலகணும்னு சொல்லி குடியரசுத் தலைவருக்காக ஒரு கடிதமும் அனுப்பியிருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நல்ல நினைக்கிறீங்க? இதுக்கும் அவர்களுக்கும் என்ன விளம்பரம் மாதிரியான தேடுகிறாங்க. சம்பந்தங்கள்? சும்மா ஒரு பப்ளிசிட்டி ஸ்டண்ட் தானே. அனுப்பிட்டோங்க. இப்போ குடியரசுத் தலைவருக்கு கடிதம் அனுப்பிட்டோம், பார்க்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ஒரு விளம்பரத்துக்காக செய்கிற விஷயம். மத்திய அரசுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த ஈடி ரெய்டானது பெரிய அதிகாரிகள் மேல இல்ல அரசு ஊழியர்கள் மேல இது மாதிரியான மணி லாண்டரிங் விஷயங்களுக்காக ரைடு போறது அப்படிங்கிறது வழக்கமான ஒரு விடயமாக இருக்கும். அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி. இதையெல்லாம் விடுத்து ஒரு சாதாரண 2 விவசாயிகள் மேல மணி லாண்டரிங்காக போறதுங்கிறது எந்த விதத்துல சரியா அதுதான் நான் இருக்கும்னு உங்களுக்கு நினைக்கிறீங்க? ஏற்கனவே சொன்னேன். நீங்கள் வந்து ஒரு கேள்வியை யாரிடம் கேட்கக்கூடாதோ அவர்களிடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. நீங்கள் வந்து ஏதாவது சட்டம் ஏதாவது இருக்குதா? விவசாயிகளிடத்தில் சரத்பவார் கூட தான் பெரிய விவசாயி. விவசாயின்றதுக்காக சரத்பவார் தப்பு செஞ்சால் கேட்காத இருக்க முடியுமா? சட்டம் இல்லைங்க ஐயா, விவசாயிகள் நான் மேல கேட்குறேன். போடக்கூடாதுன்னு. உங்களுக்கு அவர்கள் எந்த தவறும் செய்திருக்க மாட்டார்கள்னு நீங்கள் உத்தரவாதம் கொடுப்பீங்களா? அமலாக்கத்துறை ஒரு எதற்காகவோ என்னன்னு எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. விளக்கம் ஏதோ அவங்கள வந்து எவிடன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணோம் வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க எந்த தவறுமே செஞ்சுருக்க மாட்டாங்க அப்படின்னு உங்களால் உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? அப்படி நீங்கள் கொடுக்குறதா இருந்தால் எதனால் கொடுக்குறீங்க? இப்போ சம்மன் அனுப்புறதே பிரச்சனை நீங்க பேசப்படலங்கய்யா. ஆனா அதுலயுமே குறிப்பா இல்லை, எதை தவறாக பேசுறாங்க சொல்கிறீங்க. அப்படின்னா சம்மன் அமிச்சது தான் பிரச்சனைன்னு பேசுகிறாங்க. இல்ல அதுலயுமே குறிப்பா எதை பேசுறாங்கன்னா அவங்களுடைய பேருக்கு பின்னாடி சாதியை சேர்த்தது தான் இங்க வந்து இப்போ ரொம்ப இது பெரிதாக ஃபாரஸ்ட் பேசப்படுது. டிபார்ட்மெண்ட்லேருந்து ஏற்கனவே அவங்களுக்கு அப்படி தான் அனுப்பிச்சிருக்கிறாங்க. அப்போ ஏன் கேட்கல? அமலாக்கத்துறை அமிச்சா தவறு, தமிழ்நாட்டை சேர்ந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அமிச்சா சரியா? இது என்ன நியாயம்? ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு தான் இந்த மாதிரியான முகவரியோட ஒரு கேஸ் போட்டிருக்கிறாங்க. அதிலிருந்து தான் இது போயிருக்கிறதா சொல்கிறாங்க. அப்போ இது எங்கேருந்து எடுத்தது? 2017 எடுத்தது. ஏன் 2017 யாருமே துடிக்கலை? இந்த மாதிரி ஜாதி பேரை சொல்லிட்டாங்க. ஒரு அரசு, அதுவும் தமிழ்நாடு அரசு சமூக நீதிக்காக போராடும் தமிழக அரசு இந்த மாதிரி செய்யலாமா அப்படின்னு ஏன் அன்றைக்கி யாரும் பொங்கலை? அதுக்கு பதில் சொன்னால் இதுக்கு நான் பதில் சொல்கிறேன். சமீபத்துல இப்போ திரு அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா திருச்சியில இருக்கக்கூடிய பெல் நிறுவனத்துல வந்து இப்போதைக்கு இருக்கிற ஆர்டர்கள் எல்லாமே ரொம்ப குறைஞ்சிருச்சு. இதற்கு காரணம் தமிழக அரசு தான் சொல்லி ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. மத்திய அரசுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்துல இருக்கக்கூடிய ஆர்டர்கள்லாம் குறைஞ்சதுக்கு ஒரு மாநில அரசை குறை சொல்வது எந்த விதத்துல சரிங்க? நல்ல கேள்வி. இது வந்து திருச்சியில் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் நம்முடைய முதலமைச்சர் பேசின விஷயம். அதற்காகத்தான் திரு அண்ணாமலை அவர்கள் பதில் சொல்லியிருக்கிறார். திரு மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் என்ன பேசினாருன்னா, பெல் நிறுவனத்தை சார்ந்து இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு, சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு அதிக ஆர்டர்களை பெல் நிறுவனம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறார். நியாயமான கோரிக்கை. யார் வச்சது? முதலமைச்சர் வச்சது. இந்த எண்ணூர்
தெர்மல் பவர் ஸ்டேஷன், அனல் மின் நிலையம் இருக்கு இல்லையா? திமுக அரசு வந்த உடனே அவசர அவசரமாக ஏற்கனவே கோர்ட்டில் இருந்த அந்த ஒப்பந்தம், பிஜிஆர் கூட இருந்த ஒப்பந்தத்தை கோர்ட்டு வெளியே இனிமேல் பிஜிஆர் வேணான்னு தள்ளியும் மறுபடியும் கூப்பிட்டு பிஜிஆர் கொடுக்குறாங்க. பிஜிஆர் அந்த நிறுவனமானது ஒப்பந்தம் எதையுமே மதிப்பு கொடுக்கவில்லை, மரியாதை கொடுக்கவில்லை, ஹானர் பண்ணல. எது அக்ரிமெண்ட்ஸை கேரண்டி கொடுக்கல, பணம் டெபாசிட் கொடுக்கல, எதுவுமே கொடுக்கல. அப்போ என்ன செஞ்சுருக்கணும்னா உடனடியாக அடுத்தது யார் இருக்கிறாங்க, L2, L1 L2ன்னு சொல்லுவாங்க. ஸோ L2 பிஜிஆர் அடுத்ததாக வந்த அந்த ஒப்பந்ததாரர் யாருன்னு கேட்டிங்கன்னா BHEL. ஏன் அவங்கள்ட்ட கொடுக்கல? நீங்கள் நினச்சிருந்தா BHEL கொடுத்துருக்கலாமே. BHELக்கு ஆர்டர் வந்துச்சுன்னா நிறைய பேருக்கு சப்ளை, அவங்க வந்து மற்ற சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு கொடுத்துருக்கலாமே. சரி, இதில் நம்ம நார்த்து சென்னை ஃபேஸ் 3 அலகு 3, வட சென்னை அலகு 3, அதில் இதே பிஜிஆர் நிறுவனம் தானே இருக்குது. ஏன் நீங்கள் BHELக்கு கொடுக்கல? இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட அந்த பிஜிஆர் நிறுவனத்தினால கிட்டத்தட்ட ஒரு 6000-7000 கோடி ரூபாய் அங்கே முதலீடு செய்தும் அந்த ஒரு நிறுவனம் சரியாக வேலை செய்யாததுனால வேலை தடைப்பட்டு நிற்கிறது. எது? பிஜிஆர் நிறுவனம். நீங்கள் BHELக்கு அதை மாற்றி கொடுத்துருக்கலாமே, ஏன் கொடுக்கல? இவ்வளவு நீங்கள் வந்து பேசுகிறீங்கல்ல. ஒருவேளை இந்த 2 அதே மாதிரி குந்தா நீரேற்று மின் திட்டம், குந்தாவில் ஏன் நீங்கள் வந்து BHELக்கு கொடுக்கல? இந்த நாட்டிலேயே மிக சிறந்த கான்ட்ராக்டர்ஸு, அது குறிப்பாக நீரேற்று மின் நிலையங்கள் ஹைட்ரோ எலக்ட்ரிக்கில் யாருன்னு கேட்டிங்கன்னா BHEL தான். ஏன் அங்கே கொடுக்கல? சரி, அதை விடுங்க. நீங்கள் வந்த பிறகு இப்போ கிட்டத்தட்ட ஒரு 70,000 கோடிக்கு நாங்கள் நீரேற்று மின் நிலையங்கள் அமைக்க போகிறோம் அப்படின்னு சொன்னீங்கள்ல, பட்ஜெட்டில் சொன்னீங்கள்ல. அந்த பட்ஜெட்டில் நீங்கள் சொல்லியிருக்கிறபடி கிட்டத்தட்ட ஒரு 20, அது வந்து தனியார் மற்றும் அரசு சேர்ந்து நடத்தக்கூடிய ப்ரைவேட் பப்ளிக் பார்ட்னர்ஷிப்னு சொல்கிறீங்க. ஏன் அந்த மாதிரி செய்கிறீங்க? BHEL கூப்பிட்டு கொடுக்க வேண்டியது தானே. இதெல்லாம் தான் திரு அண்ணாமலை அவர்கள் சொல்கிறார். BHEL ஒழிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள், ஐயோ BHEL இதெல்லாம் உதவணுமே அப்படின்னு சொல்வதில் நியாயமே இல்லை. BHEL நிறுவனத்தை கிட்டத்தட்ட காங்கிரஸ் ஆட்சி, திமுக அங்கம் வகித்த காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி ஒழித்து விட்டது. பிஜேபி ஆட்சி வந்த பிறகு இப்போ நான் சொன்ன பார்த்தீங்கன்னா அதையும் செய்யலை இதையும் செய்யலை, அதெல்லாம் இப்போ நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பல திட்டங்கள் இப்பொழுது BHELனால செய்யப்படுகிறது. கடந்த 2023வது வருஷத்துல நவம்பர் மாதத்துல பனாரஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் ஐஐடி மாணவி வந்து ஒரு 3 நபர்களால பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டாங்க. அதை விசாரணைக்கு இப்போதான் அதை வந்து எஃப்ஐஆர் கேஸ் போட்டிருக்காங்க 2 மாதங்களுக்கு பின்பாக. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அதில் அரெஸ்ட் ஆனவங்க எல்லாருமே பாஜகவினுடைய ஐடி விங்கில் இருக்கக்கூடிய ஒரு 3 நபர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு. இது பாஜகவில் இருக்கக்கூடிய 3 நபர்கள் தான் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இதை வந்துட்டு, அதனால தான் வந்து இதை 3 மாதங்களுக்கு அப்புறமாக 2 மாதங்களுக்கு அப்புறமாக எஃப்ஐஆர் போடுறதோ அதன் மேல நடவடிக்கை எடுக்கிறதோ இது மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சு இருக்குது இல்லைங்கய்யா. இதை நீங்க எப்படி? ஒரு விஷயம் என்னன்னா, யார் தவறு செய்தாலும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் தான். அது யாராக இருந்தாலும் சரி, பாஜகவை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள், திமுக சேர்ந்த யாராக இருந்தால் என்ன, அது ஒரு பாலியல் குற்றச்சாட்டு என்பது மிக மோசமான ஒன்று. ஆனால் ஒரு கட்சியை சார்ந்தவர் என்பதனாலே அந்த கட்சியை குறை சொல்வது என்பது நியாயமான ஒரு விஷயமா எனக்கு தெரியல. தப்புனா அந்த கட்சி கண்டிக்கணும், உடனடியாக நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. அந்த மாவட்ட எஸ்பி நான் படித்ததாக எனக்கு ஞாபகம். அவர் சொல்கிறார், நாங்கள் இவர்களை கூர்ந்துதான் கவனித்து கொண்டு தான் இருந்தோம், எங்களுக்கு போதிய எவிடன்ஸ் கிடைக்கல, கரெக்டாக கிடைச்சவொன்னா நாங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டோம். கொஞ்ச நாள் அவங்க வந்து நாங்கள் தேடுறோம்னு பதுங்கி இருந்தாங்க, இப்போ நாங்கள் அரெஸ்ட் பண்ணிடுறோம். எனக்கு ஒன்றும் அதில் ஒன்றும் இது கைது பண்ணிட்டாங்க. அதில் பிஜேபின்றதுனால அவங்க செஞ்ச மாதிரி எனக்கு தெரியல. அந்த எஸ்பி தெளிவாக சொல்லியிருக்காரு, நாங்கள் கட்சியெலாம் பார்க்கல, நாங்கள் யாருன்னு தெரிஞ்சு அவங்கள நான் கைது பண்ணணும்னு நினைக்கும் பொழுது அவங்க வந்து அப்ஸ்காண்ட் ஆகிட்டாங்க. அதன் பிறகு நாங்கள் வந்து கைது பண்ணியிருக்கிறோம். டெஃபினட்டாக அவங்களுக்கு என்ன தண்டனையோ அது கிடைக்க போகுது. ஆனால் ஒரு பெண்ணை திருவண்ணாமலை கோவிலில் பலார்னு ஒருத்தர் அறையிறார். கேட்டால் நான் வந்து மாநில செயற்குழு உறுப்பினர் அப்படின்ட்டார். ஸ்ரீதர்னு ஒருத்தர் திருவண்ணாமலை கோவிலில் இன்னி வரைக்கும் நீங்கள் ஏன் அரெஸ்ட் பண்ணல? ஒரு இன்ஸ்பெக்டர்
ஒரு பெண் இன்ஸ்பெக்டர், பெண்ணுன்றது தனி வச்சுருங்க. ஒரு பெண்ணை நீங்கள் வந்து அடிக்கலாமா பொதுவெளியில்? ரெண்டாவது, ஒரு காவல்துறை அதிகாரியை மக்கள் முன்னால் அடித்தா காவல்துறை மீதான மரியாதை மக்களுக்கு எப்படி இருக்கும்? திமுக அரசு என்ன செய்யுது? நான் இந்த இடத்துல நான் இது ரெண்டுமே சேர்க்கலை. இது ஏன் இதை கேட்குறேன்னு சொன்னால், இதை கேட்பவர்கள், இது குறித்து சமூக ஊடகங்களில் பதிவிடுபவர்கள் புரிந்து கொண்டு பேச வேண்டும். என்னை பொறுத்த வரையில் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த யாராக இருந்தாலும் தவறு செய்தாலும் தவறு தான், அதில் ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் நீங்கள் ஏன் 2 மாதமாக கைது பண்ணலன்னா, இதெல்லாம் வந்து ஒரு பேச்சே இல்லை. அவர் எஸ்பியினுடைய விளக்கங்களை படிக்க வேண்டும். என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு. அவர் சொன்னதில் உங்களுக்கு ஏற்பு இல்லைன்னு சொன்னால் நீதிமன்றத்தில் அதை பற்றி வாதாடலாம். ஆனால் எஸ்பி சொல்லியிருக்கிறாரு, நாங்கள் தெரியும், கட்சிக்காக நாங்கள் இதெல்லாம் பார்க்கல, தெளிவாக சொல்கிறாரு. அதனால் யார் தவறு செய்தாலும் தவறு தான். அதையும் கட்சியையும் மிக்ஸ் பண்ணுறது தப்பு. திமுகவை சேர்ந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு பெண்ணை பல காலம், ஒரு சிறு குழந்தையை, 17-18 வயதுக்குள்ளே இருக்கிற ஒரு பெண்ணை பல காலம் பாலியல் கொடுமை செய்து அவரை வீட்டுக்குள்ளே அடைத்து வைத்திருந்ததெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறமா தண்டனை கொடுத்தாங்க, அப்புறமா அக்யூட் ஆயிட்டாங்க வெளியே. அப்போ திமுக தான் செஞ்சதுன்னு நம்ம சொல்ல முடியுமா? கூடாது. அது ஒரு தனிநபர் வக்கிரம். அதனால் இதில் அரசியல் பேசுவது என்பது தவறு என்று நான். அந்த நபர்களுக்கு பின்னாடி பாஜகங்கிறதுனால தான் இப்படி பேசுறாங்க, இவ்வளோ நடவடிக்கை எடுக்கலைன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு நீங்க சொல்றது என்ன? அதுதான் நான் சொல்கிறேம்மா. நீங்கள் ஒரு விஷயத்தை ஃபுல்லாக படிக்கணும். அந்த எஸ்பி கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா, அவங்க முதல்ல இதுக்கு உண்டான எவிடன்ஸை கலெக்ட் பண்ணிவிட்டு அதன் பிறகு அவங்கள கைது செய்ய போகிறோன்னு அவர் தெளிவான ஒரு அறிக்கையை கொடுத்துருக்குறாரு. அதனால் அதில் அரசியல் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அதுதான் நான் சொல்கிறேன், எதை எடுத்தாலுமே அரசியல் பேசுவது என்பது தவறு. அதுதான் நம்ம சொல்கிறோம். ஸோ இது திமுகவிற்கும் மற்றவர்களுக்கும் கைவந்த கலையாக இருக்கிறது. இப்போது உதாரணத்துக்கு நேற்று பாருங்கள், அதானி பற்றிய ஒரு பெரிய சர்ச்சை பயங்கரமாக வந்துச்சு. எல்லாரும் பேசுனாங்க, பார்த்தீங்களா அதில் அமெரிக்க நிறுவனம் வந்து இப்படி பேசிருச்சு அப்படி பேசிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. நேற்று சுப்ரீம் கோர்ட்டில் என்ன பண்ணுச்சு? அப்போ நீங்கள் அரசியலை கொண்டு வரீங்க. அதானி என்பது ஒரு தனியார் பெருநிறுவனம், அவ்வளோதான். அதுக்குள்ளே அரசியலை கொண்டு வந்து நீங்கள் அதை அரசியலாக்கி இன்றைக்கி மூக்குடைப்பட்டது யார்? ஹிண்டன்பர்க்குடைய அந்த அந்த ஆய்வு என்று சொல்வதையே நீங்கள் ஆராயுங்கள்னு சுப்ரீம் கோர்ட் சொல்கிற அளவுக்கு வந்துருச்சு. இதெல்லாம் எப்படி நீங்கள் வந்து கொண்டு வருவீங்க? யாரோ 3வது ஆள் எங்கே இருந்தோ வந்து ஏதோ சொல்கிறான், இதை கேட்டுக்கிட்டு வந்து எவிடன்ஸ் இல்லாத எப்படி வரீங்கன்னு சுப்ரீம் கோர்ட் கேட்டுடுச்சா இல்லையா? ஏன் சொல்கிறேன்னா, எல்லாத்தையுமே அரசியல் கண்ணோட்டத்தொட்டு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுதான். சமீபத்தில் அயோத்தியில் ராமர் கோயில் கட்டும் பணி கிட்டத்தட்ட முடிந்தது. இன்னும் வரக்கூடிய நாட்களில் அதற்காக கும்பாபிஷேகம் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. இதனால மக்களுக்கு, அடித்தட்டு மக்களுக்கும் என்ன பயன் பெரிதாக இருந்துட போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி அரசியல் வட்டாரங்களில் பொதுவாக பேசப்படுதுங்கய்யா. ஒரு கோயில் கட்டுறாங்க அப்படின்னா அது கட்டுறது பிரச்சனை கிடையாது, கோயில் கட்டுறதையே தப்புன்னு நீங்கள் யாரும் சொல்ல போகிறது கிடையாது. ஆனால் அதை ஏன் இவ்வளோ பெரிய முன்னெடுப்பாக எடுத்து ஏன் செய்யணும்? அதற்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்க வேண்டிய விஷயமாக அது அவ்வளோ பெருசாக பேசப்படக்கூடிய விஷயம் இல்லையே அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்விகளும் இல்லையேன்னு எத்தனை பேர் பேசுகிறாங்க? இல்லை, பெரும்பாலான மக்களுடைய கருத்தாக அது இருக்கு. நீங்கள் எத்தனை பேர் பேசுகிறாங்கன்னு சொல்லணும், யாரெல்லாம் பேசுகிறாங்கன்னு சொல்லணும். இல்லையே அப்படின்னு பேசுகிறவங்க 0.01 விழுக்காடு, 99.99 விழுக்காடு ராமர் கோயில் வேணும்னு தன்னுடைய நெஞ்சார்ந்து அவர்கள் வந்து தினந்தோறும் நினைத்து கொண்டிருக்கக்கூடியவங்க. 500 வருட போராட்டம். ராமர் என்பவர், ராமர் கோவில் என்பது ஒவ்வொரு இந்தியனுடைய கனவு. ராமர் பிறந்த இடத்துல கோவில் வேண்டும் என்பது ஒவ்வொரு இந்தியனுடைய எதிர்பார்ப்பு. ராமர் பிறந்த இடத்துல ஒரு அடிமை சின்னத்தை வைத்து விட்டு சென்று விட்டார்கள். அந்த இடத்துல மீண்டும் ராமருக்கு கோவில் எழுப்புவது என்பது கலாச்சார சின்னம், இந்த நாட்டினுடைய அடையாளத்தினுடைய சின்னம், பண்பாட்டினுடைய சின்னம். இது புரியாதவர்கள், இது தெரியாதவர்கள் பேசத்தான் செய்வார்கள். பேசிக்கொண்டே இருக்கட்டும். இது நாட்டினுடைய கலாச்சார சின்னம், அடையாள சின்னம் தாங்கய்யா. அதை யாரும் இங்க அப்போஸ் பண்ணி பேசுறதுக்கு இல்லை. இதற்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கான காரணம் என்ன? ஏன்னா இது கடைக்கோடி மக்களையும் போய் சேர்ந்து இது ஏதாவது ஒரு திட்டமாகவோ இல்லை ஒரு அடுத்த கட்ட நடவடிக்கையாகவோ இருந்து கலாச்சாரத்தை, பண்பாட்டை, நாகரிகத்தை வலியுறுத்தவில்லை என்று சொன்னால் அது ஒரு நாடாக இருக்காது.
நம்மை ஒருங்கிணைக்கக்கூடிய கலாச்சாரம், அடையாளம். இப்போ நீங்கள் கலாச்சாரம், அடையாளம்லாம் இருக்கட்டும், கரெக்டு தான், யாரும் இல்லைன்றீங்க. அப்போ இதெல்லாம் ஒருங்கிணைக்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமானது ஆன்மீகம். அதனால் இதுதான் முக்கியமானது. இன்றைக்கி இதுதான் முக்கியமானது. இந்த நூற்றாண்டினுடைய மிக சிறந்த நாள் எதுவென்றால் அது வருகிற 22ஆம் தேதி. ராமருக்கு அவர் பிறந்த இடத்திலேயே ஆலயத்தை எழுப்புவது என்பது இந்த நூற்றாண்டினுடைய மிக சிறந்த நாள். நம் வாழ்வில் மிக முக்கியமான நாள் 22ஆம் தேதி. இதுக்கு மேலே இதனுடைய முக்கியத்துவத்தை நான் சொல்லணுன்றது அவசியம் இல்லைங்கய்யா. இதை பற்றின கேள்விகள் என்னவாக வருது அப்படின்னா, இதை நான் கேட்கல, இது பொதுவான கருத்து தான். என்ன அப்படின்னா, இப்போ அந்த அயோத்தி ராமர் கோயில் கட்டுறதுங்கிறது பிரச்சனை கிடையாது, அதுக்கு கும்பாபிஷேகம் நடத்துறதும் பிரச்சனை கிடையாது. ஆனா இதனால கடைக்கோடியில் இருக்கக்கூடிய மனிதனுக்கு என்ன பயன் அப்படிங்கிற ஒன்று இருக்குல்லங்கய்யா. நம்பிக்கை கிடைக்கும். நான் இந்த நாட்டில் வாழ்கிறேன், இந்த தேசம் நம்முடையது, சிறப்பான தேசம், நம்முடைய கலாச்சாரம் சிறந்தது, ஒருமைப்பாடு சிறந்தது. ராமராஜ்யம் அப்படின்றது என்ன? எல்லோரும் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்பது தான் ராமராஜ்யம். ராமர் ஆண்ட காலத்தில் நாடு சுபிட்சமாக இருந்தது, பொருளாதாரம் வளர்ந்தது, மழை எப்பொழுதும் பெய்தது, விவசாயம் செழித்தது. இதுதான் ராமராஜ்யம். எல்லோரும் இன்புற்றிருந்தார்கள். இதுதான் ராமராஜ்யம். அப்போ எல்லோரும் இன்புற்று இருக்க வேண்டும். நம்ம அதே ராமருக்கு அந்த இடத்துல கோவில் அதெல்லாம் கட்டக்கூடாதுன்னு என்ன அர்த்தம்? கேட்குறவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, யாரும் நல்லா இருக்கக்கூடாது, அவ்வளோதானே. அதனால் அவங்களுடைய எண்ணம் தீய எண்ணம். இப்போ நீங்கள் சொன்னீங்கய்யா, கடைக்கோடி மக்களுக்கு நம்பிக்கை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இதனால பொருளாதார ரீதியாக அவர்களுக்கு இது எப்படிங்கய்யா உயர்வை தரும்? மனது, நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய சிந்தனை இதெல்லாம் அமைதியாக இருந்து, இதெல்லாம் மகிழ்ச்சியாக இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக பொருளாதாரம் மேல் உயரும். ஏனென்றால் நம்முடைய சிந்தனை தெளிவு பெறும். சிந்தனை தெளிவு பெற்றால் நம்முடைய வாழ்க்கையில் பல்வேறு முன்னேற்றங்கள் வரும், வாழ்வு மலர்ச்சியாகும், பொருளாதாரம் முன்னேறும், நல்லா வேலை செய்வீங்க, நல்ல பல சிந்தனைகள் வரும். இவ்வளவுதான் விஷயம். ஆனால் இது மட்டுமே போதாது இல்லைங்கய்யா, பொருளாதார ரீதியாக அவர்களுடைய தொழில் ரீதியாக அவர்களை உயர்த்த வேண்டிய கடமை. அதாவது இதை சிங்கிள் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா அது அப்படிதான் இருக்கும். எல்லாம் வேண்டும். நமக்கு பொருளாதாரம் வேண்டும், நமக்கு கலாச்சாரம், எல்லாமே ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்தது. அதனால் நாம் அதுதான் சொல்லுவேன், இந்த ஹிந்து என்கிறது ஒரு வாழ்க்கை முறை. இது ஒரு மதம் அல்ல, இது ஒரு வாழ்க்கை முறைன்னு ஏன் சொல்கிறோன்னா, வாழ்க்கை முறைன்னு வரும் பொழுது அதில் கல்வியிலிருந்து, ஒழுக்கத்திலிருந்து, பண்பாட்டிலிருந்து, நாகரிகத்திலிருந்து, பொருளாதாரத்திலிருந்து எல்லா விஷயமுமே அதில் அடங்கியிருக்கு. அதனுடைய ஒரு அடையாளம் மொத்த உருவமாக ராமாயணம். ராமர் எப்படி இருக்க வேண்டும், குடும்பத்திற்கு எப்படி கட்டுப்பட்டு நடக்க வேண்டும், ஒருவனுக்கு ஒருத்தி என்று எப்படி இருக்க வேண்டும், அது கலாச்சாரம், பண்பாடு, தீயனை அழிக்க வேண்டும், நண்பர்களோடு எப்படி இருக்க வேண்டும், அண்ணன் தம்பி எப்படி இருக்கணும், இதையெல்லாம் உணர்த்துவது ராமாயணம், ராமர். அதனால் இதெல்லாம் வேணாங்க, ராமர் எப்படி பணம் சம்பாதிச்சார் மட்டும் வேணும்னு சொல்ல முடியுமா? அப்படி கிடையாது. ஒரு நாடு என்பது பல்வேறு விஷயங்கள். அதனால் இப்போ நீங்கள் இன்டர்வியூ எடுக்கிறீங்கன்னு சொன்னால் நீங்களும் மட்டும் இருந்தால் போதுமா? போதாது. அதுக்கு என்ன வேணும்? 2 கேமராமேன் வேணும், பெரிய லைட்டு வேணும், அது உட்காரத்துக்கு இடம் வேணும், சேர் வேணும். இந்த மாதிரி ஒரு 200 பொருட்கள் சேர்ந்தால் தான் நீங்களும் இன்டர்வியூ பண்ண முடியும். அதனால் இது ஏன் வைக்கிறீங்கன்னு கேட்கலாமா? அப்படி சொல்லுவாங்க. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக செலவிட்டமைக்கு நன்றிங்க. அக்காட் வாய்ஸ், இது மக்களின் வாய்ஸ்.